பொது தமிழுக்கு 5000 வினாக்கள் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். இதுவரை 100 வினாக்கள் பார்த்துட்டோம். இன்னும் நீங்க பார்க்கலனா பொது தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும். கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல அடுத்த 50 வினாக்கள் பார்க்க போறோம். சோ வரிசையா நீங்க ஆன்சர் பண்ணிக்கிட்டே வாங்க. மொத்தமா இந்த 50 வினாக்கள்ல எவ்வளவு வினாக்களுக்கு உங்களால பதில் அளிக்க முடியுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை? மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். இது மூணுமே தேனரசனோட படைப்பு தான். இதுல எது இல்லாதுன்னா மழை பற்றிய பகிர்தல்கள் தான் இல்லாது. இது யார் எழுதியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சே பிருந்தா எழுதியது. பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. இல்ல மொழி வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 தனிமொழி, 2வது தொடர்மொழி, அடுத்தது பொதுமொழி. இல்ல பொதுமொழிக்கான எடுத்துக்காட்டு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இல்ல பொதுமொழி அப்படின்றது என்னன்னா ஒரு சொல் வந்து தனித்து நின்று பொருள் தந்தாலும் அதே மாதிரி அந்த சொல்ல ரெண்டா பிரிச்சாலும் பொருள் தரதுதான் பொதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தனிமொழியும் தொடர்மொழிக்கு பொதுவா அமைவது தான் பொதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல பாருங்க துட்டு அப்படின்னு இருக்கு. இந்த ரெண்டா பிரிச்சிங்கன்னா தூ கூட்டல் இட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. தனித்தனியா நீங்க பிரிச்சு பாக்குறப்ப உங்களுக்கு பொருள் தராது. தூ அப்படின்றதுக்கான பொருள் வந்து உன் அப்படின்னு எடுக்கலாம். ஆனா இட்டு அப்படின்றத தனியா பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு பொருள் வராது. அடுத்தது 8. பொதுமொழிக்கான எடுத்துக்காட்டு வந்து 8 தான். ஏன்னு பாத்தீங்கன்னா 8 எப்படி எழுதலாம்னா 8 வந்து எல் கூட்டல் தூ அப்படின்னு எழுதலாம். 8 வந்து எல் கூட்டல் தூ அப்படின்னு எழுதலாம். தூ அப்படின்றது என்னன்னா உன், தனியா பிரிச்சாலுமே உங்களுக்கு பொருள் தருது. எல்லை உன் அப்படின்ற மாதிரி பொருள் தருது. அதனால பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு வந்து 8 தான். காலம் கடந்த பெயரச்சம். இதுல காலம் கடந்த பெயரச்சம் எதுனா வினைத்தொகை. பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன். பாஞ்சாலி சபதத்தை எழுதினது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார். இதுல பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா துரியோதனன். துரியோதனன். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் திருவிக. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யாருன்னா திருவிக. திருவி கல்யாண சுந்தரனார். இவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இவர் எந்தெந்த இதழ்கள்ல ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேசபக்தன், அடுத்தது நவசக்தி. இந்த இதழ்கள் எல்லாம் ஆசிரியராக பணியாற்றினார். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். நாடும் மொழியும் நம திரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார். நாடும் மொழியும் நம திரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யார்னா பாரதியார். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க பாடும் பாடல் வகை நாட்டுப்புற பாடல். அடுத்தது தூய்மை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நேக்கான பொருள் என்ன அப்படின்னு பாருங்க. நேனா அன்பு, சீனா இகழ்ச்சி, தூணா தூய்மை, மோனா முகத்தல். இதுல கேட்டிருக்கிறது என்ன தூய்மை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. தூ தான். தவறான ஒளிமரபு சொல்லை தேர்வு செய்க. குயில் கூவும் சரிதான். மயில் அகவும் இது சரிதான். புறா குளரும். இல்ல புறா குளரும் அப்படின்றது தான் தவறானது. புறா வந்து குணுகும், குணுகும் வரணும். இதுல குளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகை தான் குளரும். உளவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. இந்த 4 இதுல வந்து உளவு பற்றிய பழமொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். இந்த ஏவே சரியானதா. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல்.
இல்ல ஏவே சரியானதா? இதுக்கான பொருள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க. ரெண்டு கூற்று கொடுத்திருக்காங்க. இந்த பழமொழியினால எது நமக்கு தெரியுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. கூற்று 1ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். கூற்று 2 வந்து நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும். இந்த பழமொழி என்ன சொல்லுதுன்னா தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் அப்படின்றது தான் சரியானது. கூற்று 1 மட்டும்தான் சரியானது. நும்மனை சிலம்பு களி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஐங்குறுநூறு. பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் பரிபாடலும் கலித்தொகையும். பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரிபாடலும் கலித்தொகையும். அகநானூறு என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. அகநானூறு அப்படின்னு எது அழைக்கப்படுதுன்னா நெடுந்தொகை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 13 அடியிலிருந்து 31 அடி வரைக்கும் நீளமான அடிகளை கொண்டதுனால அகநானூறு வந்து நெடுந்தொகை அப்படின்னு சொல்றாங்க. அகநமர் காதல் ஐயம் நின்னெடும் எழுவர் ஆணையம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறார்? வீடன. ஒவ்வொரு சிவனடியார் பெருமைகளையும் ஓரடியில் கூறும் நூலை பாடியவர் சுந்தரர். ஓரடியில் கூறும் நூலை பாடியவர் யாருன்னா சுந்தரர். அந்த நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகை. இந்த நூலில் வந்து 63 நாயன்மார்களின் பெருமைகளை வந்து சுந்தரர் வந்து பாடியிருப்பாரு. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை 64. திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் தான் இயற்றியிருப்பாரு. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறி சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225 பாடல்களை கொண்டது. அகர வரிசையில் அமைத்து எழுதுக. இந்த ஃபர்ஸ்ட் எது வரும்னு பாருங்க. மா வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மண் மா இருக்கு. இதான் 1வது. மாக்கு அப்புறமேட்டு மான் இருக்கு. அடுத்த மாக்கு அப்புறம் மீ வரணும். மிளகு. அடுத்தது மீன். மீக்கு அப்புறம் முன். அடுத்தது மூடி 6வதா இருக்கு. அடுத்தது மெல்ல. அடுத்தது மேடு. இந்த சரியான வரிசை எதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எது வரணும்? மண் மான் மிளகு. எங்க இருக்குன்னு பாருங்க. மண் வந்து இங்க இருக்கு. இது 2ல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்து மண் இருக்கு. மண். அடுத்தது மான். அடுத்தது மிளகு. இந்த சி தான் சரியானது. வேர்ச்சொல் காண்க. ஞாலம். ஞாலம் காண வேர்ச்சொல் வந்து ஞால். ஞால் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஞால் என்பதற்கான பொருளை வந்து கமெண்ட் பண்ணுங்க. பொருத்தமான விடையை தெரிவு செய்க. குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது. குழந்தை வந்து ஒரு விரலை காட்டி இந்த விரல் வந்து சின்னதா பெருசா அப்படின்னு கேட்கறது என்னன்னா வினா வலுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லை கொஸ்டினே தப்பு தான். வினாவே தப்பு தான். ஏன்னா 2 பொருள் இருந்தாதான் இப்போ இது ஒரு பொருள் இது ஒரு பொருள் அப்படின்னு இருந்தாதான் 2 பொருள் இருந்தாதான் இல்லை எது வந்து பெருசு சின்னதா அப்படின்னு கேட்க முடியும். நீங்கள் ஒரு பொருளை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஒரு பொருளை வந்து சின்னதா பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் சொல்ல முடியாது. 2 பொருள் இருந்தாதான் உங்களால் வேறுபாடு அறிந்து சின்னதா பெருசா அப்படின்னு சொல்ல முடியும். அதனால இது வந்து வினாவலு. பொருந்தாததை கண்டறிக. வெண்டைக்காய் தண்ணீர் தொட்டி அத்திக்காய் ஆலங்காய். இல்லை பார்த்தோன்னே சொல்லலாம் தண்ணீர் தொட்டி தான் பொருந்தாது. வெண்டைக்காய் அத்திக்காய் ஆலங்காய் இது எல்லாமே காய் வகையை வருது. இல்லை தண்ணீர் தொட்டி அப்படின்றது பொருந்தாது. ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர் சொல்லை குறிக்கிறது? ஆதிரை அப்படின்றது நட்சத்திரத்தை குறிக்கும். அதாவது காலத்தை குறிக்கும். காலப்பெயர். சொற்களை முறைப்படுத்துக. இந்த 4 வாக்கியத்தில் எது சரியானதுன்னு பாருங்க.
பி தான் சரியானது. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் தான் சரியானது. ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. நா என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க. நாக்கு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. தாள் தாள். இந்த தாள்னா தாளாட்டு, இந்த தாள்னா பாதம். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எந்தெந்த நாடுகள்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார்? கரூர. கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக கரூரை சொல்லியிருப்பாரு. தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் மாப்போ சிவஞானம். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் யாருன்னா மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானம் எவ்வாறு அழைக்கப்படுவார்னா சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. வாணிதாசனின் நூல்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. வாணிதாசனின் நூல்கள் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். இது மூணும். ஆண்டி பண்டார முனை வேண்டிக் கொண்டேனே என்னும் நாட்டுப்புற பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார். வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் எதுவாக இருக்க விரும்பினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுவாகனா படியாக. ஏன் பார்த்தீங்கன்னா படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு திருப்பதியில ஒரு படியாக இருக்கணும் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் விரும்பி இருப்பாரு. 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர். தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண்பார் புலவர் ஔவையார். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா காவடி ஆட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர். கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பெயர். இல்ல கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை தான் மரக்கால் கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க. உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். இதுதான் சரியான பொருள். வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். இதுதான் சரியானது. இதுக்கான பொருள்னு பார்த்தீங்கன்னா கிணற்று தவிர வேறு எதையுமே அறியாத தவளை போல வளவன் குறுகிய உலக அறிவோடு வாழ்ந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? விருது வழங்கியது யார்? வேளா இலக்கணத்தை நன்றாக படி. அமைச்சர் விருது வழங்கினார். நான் இலக்கணம் கற்று வாழ்வில் உயர்ந்தேன். இதுல செய்வினை வாக்கியம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரியானது அமைச்சர் விருது வழங்கினார் அப்படின்றது செய்வினை வாக்கியம். பின் வருவனவற்றுள் வினாத்தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. வினாத்தொடர் இல்லாது எது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல பாருங்க, காணலை நீரோ அப்படின்றது சந்தேகத்தோட ஒரு வினாவா தான் இருக்கு. அடுத்து வானகமே இளவேயிலே மரச்செறிவே அப்படின்றது சரியானது.
காட்சி பிழைதானோ அப்படின்றதும் ஒரு கேள்வி மாதிரி தான் இருக்கு. நானும் ஓர் கனவு, இது ஒரு வினா மாதிரி தான் இருக்கு. அதனால சரியானது பி தான் சரியானது. அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது. கீழ்கணக்கு நூல்கள். அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது என்னன்னா கீழ்கணக்கு நூல்கள். குறைந்த அடிகள்ல அறம்பொருள் இன்பம் பற்றி பாடும் நூல்களை தான் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. கனி மேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயம். வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். தேவநேய பாவாணர் 3 கூற்று கொடுத்திருக்காங்க. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். ஒன்று சரிதான். தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு என அழைக்கப்படுகிறார். இரண்டாவது, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். இரண்டாவது கூற்று சரியானதான். பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர். கூற்று 3 தவறு. பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார் தான். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதுல தேவநேய பாவாணர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியானது என்னன்னு பாத்தீங்கன்னா 1, 2 தான் சரியானது. டி தான் சரியானது. 1 மற்றும் 2 சரி. தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் கொங்கணர். அட்டமா சித்திகள். இதில் அட்டம் என்னும் சொல்லின் பொருள். அட்டம் என்னும் சொல்லின் பொருள் 8 அப்படின்றது அர்த்தம். அட்டம்னா 8 அப்படின்றது அர்த்தம். இதோட பொது தமிழ்ல 150 வினாக்கள் பார்த்திருப்போம். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல அடுத்த 50 வினாக்கள் பார்க்கலாம். இன்னும் சில பேர்கிட்ட ஜிஎஸ்கான மெட்டீரியல்ஸ் இல்லாம இருப்பீங்க. அதாவது குரூப் 4 எக்ஸாமுக்கு யூனிட் 2ல இருந்து 6 வரைக்குமான மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்த யூனிட் ஃபுல்லாவே கவர் ஆகிற மாதிரி 120 லெசன் நீங்க படிச்சா போதும்னு சொல்லியிருப்போம். இந்த 120 லெசனுக்கான இன்டெக்ஸ்ட் பேஜும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருப்போம். இந்த மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்க நேம் சொல்லி ஜிஎஸ் ஃபுல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுவோம்.